ஏன்னா எங்கள் அம்மான்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்த உடனே அவங்க சொன்னாங்க, இது என்னுடைய கல்லூரி, நம்ம கல்லூரி, உரிமையோடு நான் அந்த கல்லூரிக்கு வருவேன், ஃபாதரோட வந்து சண்டை போடுவேன் எனக்கு எது கிடைக்கலன்னா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இந்த ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ்லாம் நிற்கிது, நீங்கள் ஏதாவது பண்ணணும் எங்களுக்கு. உடனே சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, இன்றைக்கு சாயங்காலமே நான் 5 மணிக்கு நான் வர்றேன், வந்து ரெக்க பார்ப்பேன், நான் காமர்ஸ் பில்டிங்கை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் உதவி செய்வேன், நம்ம கல்லூரி என்று சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், வெளியிலலாம் இடங்களெல்லாம் சுத்தம் செய்கிறீங்க, எங்களுடைய காம்பவுண்டே நீங்கள் சுத்தம் செய்யணும் அப்படிங்கிற. உடனே இன்றைக்கு கார்பரேஷனை கூப்பிட்டு உடனே அதையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தாராள உள்ளத்தை நாங்கள் பாராட்டுகிறோம். ரொம்ப நன்றி அம்மா. மற்றபடி இங்கு வந்திருக்கின்ற முக்கியமாக இந்த தமிழகம் முழுவதும் வந்திருக்கீங்க, இந்த சமூக வானொலியோடு தொடர்புள்ள அனைவரும், எங்களுடைய ஃபாதர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, இதில் சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் முதல்ல காலை வணக்கம். ஒரு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முக்கியமாக நாம் குழந்தைகள், பெண்கள் இவர்களை சார்ந்து இன்று நாம் செய்கின்ற இந்த சமூக வானொலி பயங்கர உள்ளதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நிலையில் நாம் பார்க்குறோம், இன்றும் தமிழ்நாட்டில் குழந்தைகள் வந்து பள்ளிக்கு செல்லாமல் தொழில் பட்டறைக்கு செல்றாங்க. ஆனால் நாம் இன்று ஆரம்பிக்கின்ற இந்த பட்டறை இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அதான் முக்கியம். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், எவ்வளவோ சின்ன குழந்தைகள் வந்து வேலை செய்கிறாங்க, ஹோட்டலில் எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்க. எல்லா குழந்தைகளும் கல்வி கற்றணும், கல்விக்கு செல்லணும், பள்ளிக்கு செல்லணும். அதுதான் நம்முடைய ஆசை, இன்றைய தமிழக அரசுடைய ஆசை. அனைத்து குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும், பள்ளிக்கு செல்லணும். 100% லிட்ரஸி இருக்கும். அது இருந்தால் தான் நம்முடைய நாடு முன்னேறும். 2வது, பெண்களை பற்றி கண்டிப்பாக இன்றும் நம்முடைய பெண்கள் வந்து 2ஆம் தரம் குடிமக்களாக இருக்கின்றார்கள். எத்தனையோ கிராமங்களில் பார்க்குறோம் அந்த கொடுமை, வரதட்சணை கொடுமை. இன்னைக்கு என்னைக்கு பார்த்தா எவ்வளோ வரதட்சணை வாங்குறேன் எனக்கு தெரியும். திருமணம் போனால் எத்தனை பவுனு, 100 பவுனா போட்டிருக்கீங்க, என்னங்க 200 பவுனா வாங்கியிருக்கலாமா அப்படின்னா, எனக்கு 10 லட்சமா வாங்கிக்க, டாக்டர் படிச்சிருக்கீங்க 10 லட்சம் காரு எல்லாம் கொடுக்குறாங்களா அப்படிதான் பேசுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமா இருக்கு. நம்ம கொடுமைப்படுத்தி என்ன வரதட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய கொடுமை. அதனாலதான் இன்னைக்கு பெண் குழந்தைலாம் வேணாங்கிறான். ஒரு தமிழ் கலாச்சாரத்துல ஆண் பிள்ளை தான் வேணுங்கிற, ஆண் பிள்ளை என்ன, ஜான் பிள்ளை என்ன, ஆண் பிள்ளை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி என்ன பண்றோம். இந்த மாதிரி இதெல்லாம் இன்றைக்கு வந்து சமுதாயத்தில் மாறணும். அதுக்காகத்தான் முக்கியமாக இன்று சமூக வானொலி பல இடங்கள்ல இருந்து, முக்கியமா தமிழகம் முழுவதும் ப்ரொஃபஸர் அலெக்ஸ் சொன்னார், 20 சமூக வானொலி இடங்கள் இருக்குது. அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேரா இதுல வராங்க அப்படின்னா கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் நம்ம நெட்வொர்க் பண்றோம். இப்ப இங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணா அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணலாம், மற்ற இடங்களுக்கு நம்ம கொடுத்து என்ன பண்றோம். முக்கியமாக இந்த பட்டறையுடைய நோக்கம் வந்து நமக்குள்ளே ஒரு நெட்வொர்க். இந்த சமுதாய பிரச்சனைகள், முக்கியமாக குழந்தைகள், பெண்கள் பட்ட இந்த சமுதாய பிரச்சனைகளை நாம் அலசி எடுத்து நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும். நம்ம சமுதாயத்திலே ஒரு விழிப்புணர்ச்சி மலரணும். ஒரு புதியதொரு சமுதாயம் பாரதி சொல்லியிருக்கார், அது எல்லோருக்கும் அது கடமை, அந்த புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது. ஆனா அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது வேளா பக்கத்திலே பார்க்கணும் எவ்வளவு ஸ்லம் இருக்கு. அதனாலதான் முக்கியமாக எங்களுடைய அவுட்ரீச் ப்ரோக்ராம், மெயின் ப்ரோக்ராம், இந்த சேரிகளை எல்லாம் நாங்கள் போய் சேர்ந்து அங்க நம்ம வேளா கல்லூரி மாணவர்களோடு பேசுறாங்க, படிக்க வைக்கிறாங்க, சுத்தமா இருக்குன்னு சொல்றாங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பேசுறாங்க. அதனால இப்ப அம்மா வரது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தொகுதியே சேரி இல்லாத ஒரு தொகுதியாக மாற வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு குடிசை இருக்கக்கூடாது. எதுக்கு குடிசை இருக்கணும்? முக்கியமா இந்த சென்டர்ல வந்து இன்னும் மக்கள் வந்து குடிசையில குனிஞ்சு போகக்கூடிய நிலைமை ஏன் இருக்க வேண்டும்? இந்த சமுதாயம் வளரணும். அதற்கு இந்த பட்டறை வந்து கண்டிப்பாக ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு தமிழ்நாடுல இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அது மட்டும் போதாது, இந்தியா லெவல்லயும் நம்ம என்ன பண்றோம், இந்த சமுதாய வானொலி வந்து ஒரு நல்ல ஒரு தாக்கலை உருவாக்கி நல்லதொரு இந்தியாவாக ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக மாறுவதற்கு நான் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.